Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல இட்லி, தோசை, சப்பாத்திக்குலாம் வெச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான குருமா ரெசிபி ரொம்ப சட்டுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல அதிக காய்கறிகள்லாம் எதுவும் சேர்க்காம சும்மா வெங்காயம் தக்காளி வச்சு ரொம்ப சிம்பிளா சூப்பரா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குது. இப்போ இதை உரமாக வச்சுட்டு நம்ம குருமா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரிக்க விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் அரிஞ்சே போட தேவையில்ல, நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம் குட்டி வெங்காயமாக. இப்போ இதுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தக்காளிக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக வதக்கிக்கலாம். நல்லா கொதன்னு வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு தக்காளி இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறனால இதில் பட்டை கிராம்லாம் நம்ம வேறு எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. இதுவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வதக்கிலேயும் உப்பு போட்டோம், அதனால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அது அந்த தேங்காயோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதித்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா ரெடியானதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.